அரசியல்ல இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது, அரசியல் இது ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களை நோட் பண்ணி ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் இந்த தற்கொலை கூட்டம் அரசியலை பார்த்ததும் கிடையாது, படித்ததும் கிடையாது. விஜய் அவர்கள் உள்ள வந்த பிறகு என்னப்பா அரசியல், அவர் என்ன செய்ய போறாரு, என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத விட அவருக்கு எதிராக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கவனிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி விட்டது. இங்க நடக்கிறது நீதி நியாயம் அப்படிங்கறத திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக, என்டிகே, பாஜக அப்படின்னு சொல்றாங்க, அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தற்கொலை கூட்டம் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ, இவ்வளவு நாள் இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான அரசியல் சித்து விளையாட்டுகள்லாம் நடந்ததா, இப்படிலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இப்படிலாம் கேள்வி கேட்டா இதெல்லாம் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டாண்டுக்கு இப்பதான் படிச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இது கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது, கட்டுப்பாடற்ற கூட்டம். நாளைக்கு இதே கூட்டத்துக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது உருவாகி விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கட்டுப்பாடு அடங்கிய கூட்டமாக இந்த தற்கொலை கூட்டம் மாறும்போது அன்னைக்கு எல்லாருடைய தலைவிதியும் தீர்மானிக்கக்கூடிய கூட்டம் இந்த தற்கொலை கூட்டமா தான் இருக்கும்.